நிகழ்விடத்திலிருந்து இணைக்கிறார் எமது செய்தியாளர் சல்மான். சல்மான், இயக்குனர் இமயத்தின் இறுதி பயணம் தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது அங்கு நிகழ்விடத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன? அண்மை தகவல். தமிழ் சினிமா உலகின் பொக்கிசம் என்ற ஒரு பெயரை பெற்ற இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் தற்பொழுது தனது இறுதி பயணத்தை தொடங்கி இருக்கிறார். தேனி மாவட்டத்தில் தொடங்கிய அவரது சினிமா பயணம், கலை மீதான அவரது ஆர்வம் சென்னையை நோக்கி சென்றது. சென்னையிலிருந்து அந்த கலை பயணத்தை மீண்டும் உசிலம்பட்டி, தேனி, திண்டுக்கல் போன்ற பகுதிகளை நோக்கி ஒரு கலை பயணம் மேற்கொண்டார். அந்த கலை பயணம் ஒவ்வொன்றிலும் மிகப்பெரிய ஒரு சாதனைகளை படைத்தார். தேசிய விருதுகளை வென்றெடுத்தார். இன்று அவர் விரும்பிய இடத்திலேயே மீண்டும் அவர் இறுதி பயணத்தை முடித்திருக்கிறார். அதாவது தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கெங்குவார்பட்டி பகுதியில் உள்ள ஹார்ட் ரோடு பகுதியில் உள்ள பாரதிராஜா அவர்களுடைய பண்ணை வீட்டு பகுதியில் தான் அவரது உடலானது வைக்கப்பட்டு தற்பொழுது இறுதி சடங்கு நடைபெற்று முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது உடலானது நல்லடக்கம் செய்யக்கூடிய பகுதிக்கு அமைதி ஊர்வலமாக காவல்துறையினர் அணிவகுப்போடு எடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட பார்க்க முடிகிறது. முன்னதாக நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த பகுதிக்கு பாரதிராஜா அவர்களுடைய சகோதரர், சகோதரிகள் மற்றும் பேரன், பேத்திகள், மகள் என அனைவரும் குடும்பத்தினரோடு வந்து நிற்கிறார்கள். அதே போன்று திரையுலகத்தை பொறுத்த மட்டிலும் இயக்குனர் பாக்கியராஜ், இயக்குனர் அமீர், அதே போன்று பார்த்திபன், ஆர்.கே. செல்வமணி, வெற்றிமாறன், ராம், பொன்ராம் உள்ளிட்ட இயக்குனர்களும் நடிகர்கள் வடிவேலு, விக்னேஷ் உள்ளிட்டோரும் வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று அவர் உருவாக்கிய நடிகைகளாக இருக்கக்கூடிய அவருடைய மகள் போன்று அவரை பார்த்து கொண்டு கவனித்துக் கொண்டிருந்த நடிகை ராதிகா அவர்களும், அதே போன்று அரசியல் கட்சி சார்பிலாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும், அரசு சார்பில் அமைச்சர்கள் நிர்மல்குமார், அதே போன்று வன்னியரசு ஆகியோரும் வந்திருக்கிறார்கள். நடிகர்கள் தாமு, அதே போன்று நடிகர் வடிவேலு, கவிஞர் வைரமுத்து உள்ளிட்டோர் திரை பிரபலங்கள் புடைசூழ நல்லடக்கம் செய்யும் அந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். அமைதி ஊர்வலம் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதி எங்கும் கண்ணீர் மல்க பாரதிராஜா அவர்களுக்கு அவருடைய இதய அஞ்சலியை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் கூட பார்க்க முடிகிறது. அந்த நல்லடக்கம் செய்யக்கூடிய பகுதி என்பது அவருடைய பண்ணை வீட்டினுடைய பிரதான நுழைவாயில் பகுதியில் இருக்கக்கூடிய வலதுபுற பகுதியில் அந்த நல்லடக்கம் செய்யக்கூடிய அந்த ஏற்பாடுகள் முழுவதுமாக முடிவடைந்திருக்கின்றன. அந்த பகுதியில் முழு அரசு மரியாதையுடன் அந்த மரியாதை செலுத்திய பின்பாக அதற்கான தற்பொழுது காவல்துறையினர் வருகை தந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக 24 காவல்துறையினர் துப்பாக்கிகள் மூலமாக 3 முறை துப்பாக்கி சூடு நடத்தி அந்த 72 குண்டுகள் முழங்க அந்த இறுதி அந்த அரசு மரியாதையானது வழங்கப்பட உள்ளது. தென் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கெல்லாம் பாரதிராஜாவினுடைய கண்கள் இருக்கும். பாரதிராஜா அவர்களுடைய சினிமாவும் இருக்கும். பாரதிராஜா அவர்கள் உருவாக்கிய நடிகர், நடிகைகள் இருப்பார்கள் என எங்கு பார்த்தாலும் பாரதிராஜா அவர்களுடைய ஒவ்வொரு அர்ப்பணிப்பும் இருக்கும். அதே போன்று ஒட்டுமொத்த தமிழ் சினிமா உலகிற்கும் புதிய புதிய இயக்குநர்களையும் சரி, நடிகர்கள், நடிகைகள், துணை நடிகர்கள் என அத்தனை தரப்பினரையும் உருவாக்கி கொடுத்தவர் பாரதிராஜா அவர்கள். தொடர்ச்சியாக ஒவ்வொரு சினிமா தொடங்கி 16 வயதினிலே தொடங்கும் பொழுதே ஒரு அழகான நடிகராக இருந்த, அப்போதைய இயல்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான நடிகராக இருந்த கமல்ஹாசன் அவர்களையும், மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்த ரஜினிகாந்த் அவர்களையும் ஒரு கிராமத்து வேடமிட்டு ஒரு சப்பானியாக ஒரு முதலாக ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தினார். மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அப்போது ஸ்ரீதேவி அவர்கள், ரஜினிகாந்த் அவர்கள், கவுண்டமணி என ஒட்டுமொத்த திரை பட்டாளத்தையும் தனது முதல் படத்திலே வைத்து மிகப்பெரிய ஒரு கிராம கதாபாத்திரத்தை வெற்றி வாகை சூட வைத்தவர் பாரதிராஜா அவர்கள். அடுத்தாக கிழக்கு சீமை படத்திலேயே அண்ணன் தம்பி பாசத்தை எடுத்துரைத்தவர். அதே போன்று வேதம் புதிது படத்தில் ஒரு சமூக புரட்சியை ஏற்படுத்திய கருத்துக்களை கூறியவர். கருத்தம்மா படத்தின் மூலமாக பெண் சமூகத்தை உயர்த்தி காட்டியவர் என ஒட்டுமொத்தமாக ஒரு சமூக புரட்சிகளை தனது படங்களின் மூலமாக கருத்துக்களை உருவாக்கி தந்தவர் பாரதிராஜா அவர்கள். தொடர்ச்சியாக ஒட்டுமொத்த கலை உலகமே இன்றைய தினம்
பாரதி ராஜா அவர்களுடைய அந்த நல்லடக்கம் செய்யக்கூடிய பகுதிக்கு வந்து குவிந்திருக்கிறது என்றால் அவருடைய அர்ப்பணிப்பும் அவருடைய வாழ்வும் ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவிற்கு மட்டுமல்லாமல் தமிழ் சமூகத்திற்கும் தமிழீழ விடுதலைக்காகவும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர். தனது மனதில் பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடியவர், தயக்கமின்றி பேசக்கூடியவர். எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் அது தமிழ் சினிமாவில் இருந்தாலும் சரி, தமிழ் உலகில் இருந்தாலும் சரி, முன்னால் நின்று போராடக்கூடிய வீர தீர குணம் படைத்தவர் பாரதி ராஜா அவர்கள். தனது சினிமா வாழ்வில் எப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து பேசினாரோ அதே போன்றுதான் அவருடைய நடிப்பிலும் கூட பல்வேறு திறமைகளை வெளிப்படுத்தினார். 6 தேசிய விருதுகளையும் 6 மாநில விருதுகள், பத்மஸ்ரீ விருது என விருதுகளை புடைசூழ தனக்காக உறுத்தாக்கி கொண்டிருந்தவர் பாரதி ராஜா அவர்கள். தற்பொழுது பாரதி ராஜா அவர்கள் நல்லடக்கம் செய்யக்கூடிய பகுதிக்கு அவரது உடலானது அமைதி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டிருக்கிறது. அவருடைய உறவினர்கள் புடைசூழ திரையுலகத்தினர், முன்னணி நடிகர் நடிகைகள் என அனைவரும் சல்மான் தொடர்ந்து பேசலாம்.